கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே மேய்ப்பனை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஷெப்பர்ட்னா யார், எப்படி அவரோட ஆடுங்களை மேய்ப்பாருன்னு சொல்லி. அதை அழகான புல்வெளியில் கொண்டு போய் நல்ல உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அதை பாதுகாப்பார். எந்த ஆபத்தும் அந்த ஆடுங்களுக்கு வராமல் பாதுகாப்பார். ஆமென். அவர் தான் நல்ல மேய்ப்பன். அந்த ஆடுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தால் அந்த ஆடுங்களுக்காக தன்னோட ஜீவனையே கொடுப்பாராம். இப்போ சிங்கம் அந்த ஆடுங்களை தாக்க வருது அப்படின்னா அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து அந்த ஆடை பாதுகாக்க அவர் ஜீவனே கொடுப்பார். இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பாவை சொல்கிறாங்க. ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக, நம்மளோட நோய்க்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். ஆமென். இந்த உலகத்தின் ஆபத்துக்கிட்டேருந்து, இந்த உலகத்தின் பாவத்துக்கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்க அவரோட ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கே, இது எப்படி செய்வேன், அது எப்படி செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை வழிநடத்துவேன். மேய்ப்பன் முன்பாக போவான், பின்னாடி ஆடுங்க வரும். அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா முன்னாடி போகிறார். அவர் பின்னாடி நீங்கள் அமைதியாக போங்க. அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. அவர் பாதத்தில் காத்துருங்க. அவர் காற்றுவழி நடங்க. நிச்சயமாக அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்க கொண்டு போய் விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை போஷிப்பார். ஆமென்.